எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ தான் ஒரு கமெண்ட் பார்த்தேன். ரொம்ப ஃபீல் பண்ணேன்னா எனக்கு கோவம்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, உனக்கு ஃபஸ்ட்டு தமிழே பேசுறது. நான் ஒரு வீடியோவில் தமிழ்நாட்டு பெண்ணுக்கு நிறைய ஆதரவு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதான் நூல் கோக்க சொல்லுதான் அந்த வீடியோ. அதை பார்த்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு தமிழ் நல்லா பேச, அதுக்கப்புறம் வீடியோ போடு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது கோவம்லாம் பண்ணல. ஆனால் அது நினச்சி எனக்கு கொஞ்சம் கண் கலங்கிச்சு. ஏன்னா நல்லா பேச தெரிஞ்சால் எல்லாமே நல்லா பேசுவாங்க. நம்ம பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஒரு சின்ன கிராமம் தான், கட்டி கொத்துதான் ஒரு கிராமம் தான். வெளி உலகம் வெளி உலகம்னா வெளி உலகம் அவ்வளோ நாங்கள் போகிறது கிடையாதுங்க. ஸ்கூல் படி சொல்லவே கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு வந்துட்டேன். 10வது படி சொல்லவே. அதுக்கப்புறம் நம்ம ஏன்னா ஒரு கை தொழில் வேணுமே சொல்லிட்டு கை குழந்தை வச்சுக்கின்னு தான் நான் டைலர் கிளாஸுக்கு போய் டைலர் வேலை கற்றுக்கினேன். சரி, நம்ம கிராமத்தில் நம்ம ரொம்ப படிக்கலை, நம்மளுக்கு என்ன வேலை செய்ய தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரணத்தினால நான் போய் கற்றுன்னு வந்தேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே சரியாக பேச்சு வராது. நான் உண்மை சொல்லிடுறேன். எனக்கு அந்த அளவுக்கு எப்படி சொல்கிறது, பியூராக பேச தெரியாதுங்க. ஒரு வார்த்தை என் வாயில் வராது. அந்த டைமில் நான் வாய் சரி நம்ம அந்த டைமில் அந்த வார்த்தை வரலன்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணி தான் பேசுவேன். எனக்கு பேச்சு சரியாக வராத நானும் ஒத்துக்கிறேன். அது நான் திருடல, போய் சொல்லலை, யாரும் ஏமாத்தலை. எனக்கு சின்ன வயசுல அது சின்ன எல்லாருக்குமே ஒரு குறை இருக்கும். அதுமாரி எனக்கும் சின்ன குறை, எனக்கு பேச்சு சரியாக வராதுன்னு தான். அது தெரிஞ்சு தான் என் வீட்டுக்காரர் கல்யாணம் பண்ணார். சண்டை வர சொல்ல வாய் திக்குதுன்னு தான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணேன். ஆனால் இப்போ உனக்கு திக்கவே மாட்டேதுன்னு அவர் கேட்பார். இப்போவும் திக்கும், ஆனால் ஒரு சில வார்த்தைங்க வராது. அந்த ஒரு சில வார்த்தைங்க என் வீடியோலாம் கொஞ்சம் கட்டாயி வரும். ஒரு வார்த்தை வரலாம் நான் விட்டுடுறது. இப்போலாம் கொஞ்சம் எப்படி தெரியுமா, நானே சேஞ்ச் பண்ணிக்கினேன். இப்போ ஒரு கஷ்டமான வார்த்தை, ஒரு வார்த்தை என் வாயில் வரலையா, அந்த வார்த்தை நான் பேச மாட்டேன். டக்குன்னு மனசுக்குள்ளேயே கட் பண்ணிவிட்டு வேறு வார்த்தை பேசுவேன். அதனால் அப்படியே கொஞ்சம் பழக்கமாயிடுச்சு. ஒரு வார்த்தை எனக்கு வரதில்லை, அதை எனக்கு சொல்லித்தர சொல்கிறேன் பாருங்க. எனக்கு வீடியோவில் கூட எனக்கு உங்களுக்கு சொல்லித்தர தெரியல, ப்ளவுஸ் பற்றி எனக்கு சொல்ல தெரியல. சொல்கிறதுக்கு காரணம் எனக்கு சரியாக வராது. அதனால் மட்டும்தான் நான் சரியாக சொல்லித்தரதில்லை. சொல்லி கொடுக்குற அளவுக்கு எனக்கு திறமை இல்லை, நானே ஒத்துக்கிறேங்க. எனக்கு திறமை ரொம்ப கம்மி தான். அந்த திறமையிலே எப்படிலாம் கொஞ்சம் வளர்த்துக்கலான்றதுனால தான் சரி, நம்மளுக்கு தெரிஞ்சது யாருக்குன்னா சொல்லலான்றதுனால தான் நான் வீடியோ போட்டேன். யாருக்குன்னா சப்போஸ் உங்களுக்கு புரியல, நான் தப்பாக சொல்லி கொடுத்துட்டேன்னா என்னை மன்னிக்கவும். முடிஞ்சால் போடுறேன் வீடியோ, இல்லை நான் கட் பண்ணிடுறேங்க. எனக்கு சரியாக பேச தெரியலண்ணா. வாங்க.